கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி அருகே ஜேசுராஜபுரம் கிராமத்தில் 2.5 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக திமுக ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் போக்சோவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சத்யா. வணக்கம் சத்யா, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி அருகே உள்ள சேசுராஜபுரம் அடுத்த கவுண்டன்கோட்டாய் கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரின்சி. இவரும் ஓசூரில் கட்டிட வேலை செய்து வந்த திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாந்தூரை சேர்ந்த சூர்யா என்பவரும் காதலித்து இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்திற்கு பிறகு இவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணந்தூர் கிராமத்தில் வசித்து வந்த நிலையில் இவர்களுக்கு 2.5 வயதில் பெண் குழந்தை இருந்தது. இந்த நிலையில் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரின்சி அவரை பிரிந்து 2.5 வயது குழந்தையுடன் தனது தாய் வீடான கவுண்டன்கோட்டாய் பகுதியில் வசித்து வருகிறார். கணவர் சூர்யா கவுண்டன்கோட்டாய் கிராமத்திற்கு அவ்வப்போது வந்து தனது குழந்தையை பார்த்து சென்றிருந்தார். இந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி குழந்தைக்கு வலிப்பு வந்ததாக கூறி பிரின்சி அஞ்செட்டியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றார். அந்த குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தை இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த குழந்தையின் தந்தை சூர்யா தனது குழந்தையின் சாவில் சந்தேகம் இருப்பதாக அஞ்செட்டி போலீசில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் அஞ்செட்டி போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் பிரின்சிக்கும் அருகில் உள்ள கோம்பைக்காடு கிராமத்தைச் சேர்ந்த பெரியநாயகம் என்பவருக்கும் இடையே தகாத உறவு இருந்தது தெரிய வந்துள்ளது. பெரியநாயகம் திமுகவில் ஒன்றிய இளைஞரணி நிர்வாகியாக இருக்கிறார். பிரின்சி இல்லாத நேரத்தில் பெரியநாயகம் குழந்தையிடம் பாலியல் தொந்தரவு செய்ததும் இதில் குழந்தை உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து பெரியநாயகத்தை அஞ்செட்டி போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர்.